ஐங்கார ஹ்ரீங்கார ரகசியுக்த ஸ்ரீங்கார கூட்டார்த்த மகாவிபூத்தியாம் ஓம்காரமர்ம பிரதிபாதனிப்பியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாப்பியாம். எல்லாம் வல்ல குரு திருப்படிகளை விசேஷமாக நமஸ்கரித்து அபிராமி அந்தாதி என்னும் அரும்பெரும் பொக்கிஷத்தை அதனுடைய உட்கருத்துக்களை அவரவர்களுடைய பார்வையிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இரு நபர்கள் அற்புதமான முறையிலே நாங்கள் அபிராமி அந்தாதியை இப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றதற்காக இரு நபர்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவர் இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவா சீனா வரையிலே போய் கலை பண்பாட்டை பற்றி பேசி அற்புதமான முறையிலே தன்னுடைய ஆன்மீக பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடிய மகேஷ் அவர்கள். தனியார் வங்கியிலே பட்டய கணக்காளராக பணிபுரிந்து கொண்டு அற்புதமான முறையிலே அவருடைய விஷயங்களை செவ்வனே செய்து வந்திருக்கிறார். இன்னொரு நபர் திருமதி தனலட்சுமி பாண்டுரங்கன். ஒரு குடும்ப தலைவியாக இருந்து கொண்டு அதே சமயத்திலே தன்னுடைய தோழமைகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தன்னால் இயன்ற அளவு ஸ்லோகங்களையும் நாராயணியம் பாகவதம் போன்ற ஸ்லோகங்களை எல்லாம் படிக்க வச்சு சொல்லி கொடுத்து அதை கூட்டு பாராயணமாக செய்யலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பாகவத கைங்கரியத்தையும் அற்புதமா பண்ணிட்டு இருக்கா. நானும் பேசுறேன், எனக்கும் அபிராமி அந்தாதி பிடிக்கும், நான் கற்றதுல இருந்து என்னுடைய பார்வையும் சொல்றேன்னு அவளும் வந்திருக்கா. இருவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இருவரும் வந்ததுக்கு. அற்புதமான முறையிலே அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை நான் இப்படி புரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை இதோட கம்பேர் பண்ணலாம், அதோட கம்பேர் பண்ணலாம், இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி பாமரனும் இப்படி புரிஞ்சுக்கலாம், படித்தவனும் அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பதிவுகள் அற்புதமான முறையிலே வந்து இருக்கிறது, வரப்போகிறது. அதிலே இன்றைய பதிவும் ஒரு பதிவுங்கிறதுலே மற்றற்ற மகிழ்ச்சி. நான் எப்படி பார்க்கிறேன், நான் ஒரு 2 ஸ்லோகத்தை எடுக்கிறேன் சுவாமி, இந்த 2 ஸ்லோகத்தை சொல்லி இதுல இருந்து அது எப்படி இருக்கு, அங்கிருந்து இது எப்படி இருக்குங்கிறதுல நான் ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி நான் எப்படி கருத்தை சொல்றேன் அப்படின்னு மகேஷ் அந்த பக்கம். எனக்கு அதெல்லாம் தெரியல, நான் ஒரு ஜென்ரலா ஒரு சாமானியனா ஒருத்தன் எப்படி பார்ப்பான், நான் எப்படி பார்த்தேனோ அதை நான் சொல்றேன், சாமானியனா பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்கிறப்ப பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பக்கம் தனலட்சுமி அம்மா. இப்ப 2 பேரும் பேசுறதே நடுவுல நம்ம கேட்டு இருக்க போறோம் நம்ம எல்லாரும். அந்த அடிப்படையில முதலிலே மகேஷ் அவர்கள் பேசட்டோன்னு தனலட்சுமியிடம் சொன்னதாலே மகேஷ் அவர்களே முதல்ல ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சபையை அவரிடத்திலே ஒப்படைக்கிறேன். வாங்க மகேஷ், நமஸ்காரம். திங்கட்பகவின் மணம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறைந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. எனக்கு அபிராமி அந்தாதியில ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்னா அது இந்த பாடல். ஏன்னா எனக்கு இஷ்ட தேவதை யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. இதுல அம்பாளையே அவர் கிருஷ்ணரா பாடியிருப்பார். தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படின்னு. அவர் அபிராமிய பாடுறாரா கிருஷ்ணரை பாடுறாரான்னே தெரியாத படிக்கு அவர் அந்த ஸ்லோகம் பாடியிருப்பார். அது எனக்கு எப்ப அபிராமி அந்தாதியை கேட்டாலும் எனக்கு அந்த ஸ்லோகம் மனசுக்குள்ள போய் அப்படியே ஒரு உலுக்கும். அது மாதிரி ஒரு ஸ்லோகம் அந்த அபிராமி அந்தாதி. நேத்து எதேர்ச்சையா நான் ராஜகோபால கணபாடிகள் எழுதின துர்கா சூக்தத்தோட உரை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை படிச்சு முடிச்சுட்டு சும்மா சரி அபிராமி அந்தாதி எடுக்கலாமே அப்படின்னு பார்த்த போது என் கண்ணுல ஒரு பாடல் பட்டது. பரம் என்று உன்னை அடைந்தேன் தமியேனும் முன்பத்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதிலையன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடபாகம் சிறந்தவளே. இந்த பாடல்தான். ஏன் இந்த பாடல் என் கண்ணுல பட்டதும் டபக்குன்னு எனக்கு துர்கா சூக்தம் தான் பாஷ்யம் தான் படிக்கிறோமா,
இல்ல நான் அபிராமி அந்தாதி தான் படிக்கிறேனா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருது. ஏன்னா துர்கா சூக்தத்துல ஸ்லோகம் வரி என்ன அப்படின்னா, ஜாத வேதசே சுனவாம சோம மராதி யதோ நிதஹாதி வேதஹ அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல யார புகழறா, யார பாடுறாங்க அப்படின்னு கேட்டா துர்கா தேவிய கிடையாது, அம்பாளை கிடையாது. சரி, வேற யாரதான் பாடுறா அப்படின்னு கேட்டா துர்கா தேவியை தன்னுடைய இடபாகத்தில் வைத்திருக்க கூடிய அந்த பரமேஸ்வரனை நோக்கி வேதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4 மறைகளும் பண்ணக்கூடிய சோஸ்திரம் இது. அம்பாளை பத்தின சோஸ்திரமே இல்ல, முழுக்க முழுக்க இது பரமேஸ்வரனை பத்தின சோஸ்திரம். சரி, நம்ம ஸ்ரீருத்ரத்தை எடுத்துப்போம். ஸ்ரீருத்ரம் பரமேஸ்வரனை பத்தின சோஸ்திரம்னு நினைக்கிறோம். ஆனா அதை எடுத்து பார்த்தான்னா, அப்பா பரமேஸ்வரா, நீ உன்னோட கோபத்தை என்கிட்ட காட்டாத, உன்னோட கருணையை எங்க கிட்ட காட்டு அப்படின்னு சொல்றது. ஆக கருணையை காட்டுன்னு சொல்லும் போது அம்பாளை பத்தின சோஸ்திரமாக ருத்ரம் இருக்கு அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மளோட மதத்துல 2 இதிகாசம், அதுல முக்கியமான இதிகாசம் ராமாயணம். அந்த ராமாயணத்துல மறைவா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஆஞ்சநேய மூர்த்தி இவர்கிட்ட நம்ம கடைசியில வரலாம். அதுக்கு முன்னாடி சூர்பனகையை எடுத்துப்போம். சூர்பனகைக்கு ராமச்சந்திர பிரபு மேல அவ்வளவு பிரியம். அவனை தான் மட்டும் தனியா, ராமனை மட்டும் தனியா வச்சு பூஜை பண்ணணும், ராமனை மட்டும் அடையணும்னு ஆசைப்பட்டவள் சூர்பனகை. சரி, இந்த பக்கம் வருவோம். ராவணன், அவன் என்ன ஆசைப்பட்டான்? தாயார் மேல பெரிய பிரியம், சீதா பிராட்டி மேல பெரிய பிரியம். ராமனை விட்டு சீதா பிராட்டிய பிரிச்சுண்டு தான் அனுபவிக்கணும்னு நினைச்சான். சூர்பனகை ராமனை சீத்தையை விட்டு பிரிச்சு தான் அனுபவிக்கணும்னு நினைச்சா. ராவணன் சீத்தையை ராமன் கிட்ட இருந்து பிரிச்சு தான் அனுபவிக்கணும்னு நினைச்சா. இவ 2 பேரும் கடைசியில அழிஞ்சுதான் போனான். ஆனா ஒரே ஒருத்தர் ராம காவியத்துல ராமனையும் சீத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதாவது அது யாருன்னு கேட்டா ஆஞ்சநேயர். ராமர் எப்படி இருந்தாருன்றத சீத்தை கிட்ட போய் சொல்றார். அவர் சரியான நேரத்துக்கு அன்னைக்கு வரலன்னா சீத்தை ஆத்மஹத்தி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருந்தாருன்னு எழுதுறா வால்மீகி. ஆக ராமர் பத்தின பெருமையை சீத்தை கிட்ட போய் சொல்றார், சீத்தையை பத்தின பெருமையை ராமன் கிட்ட சொல்றார். கண்டனன் கற்பிற்கு அணியை கண்களால் அப்படின்னு கம்பர் சொல்றார். சீத்தையோட பெருமையை ராமன் கிட்டையும், ராமனோட பெருமையை சீத்தை கிட்டையும். இதுல இருந்து என்ன தெரியறது? சுவாமி சன்னதியில போய் நின்னுண்டா சிவனை சோஸ்திரம் பண்ணக்கூடாது. யார சோஸ்திரம் பண்ணணும்னு கேட்டா அம்பாளை சோஸ்திரம் பண்ணணும். அம்பாள் சன்னதியில போய் நின்னுண்டா யார சோஸ்திரம் பண்ணணும்னு கேட்டா சுவாமிய சோஸ்திரம் பண்ணணும். இத ராமாயணம் மட்டும் சொல்லல, வேத காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. துர்கா சூக்தத்துல எடுத்துட்டாலும் பிரார்த்தனை என்னவோ பரமேஸ்வரன் கிட்டதான். அதே மாதிரி ருத்ர சூக்தத்தை எடுத்துட்டாலோ பிரார்த்தனை என்னவோ அம்பாள் கிட்டதான். வேத காலத்திலேருந்து ஆரம்பிச்சு அது ஆஞ்சநேயர் நமக்கு கொடுத்து இப்ப அபிராமி பட்டரும் எடுத்துக்கிறார். இந்த ஸ்லோகத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பரம் என்று உன்னை அடைந்தேன், தமியேனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது. இந்த ஸ்லோகத்துல அம்பாளோட பெருமையே கிடையாது. தரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய முப்புறத்தை எரித்த அந்த பரமேஸ்வரனோட பிரதாபத்தை தான் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு இப்பேற்பட்ட பரமேஸ்வரனோட இடது பாகத்துல இருக்கியே அப்படிங்கிறார். ஆக மொத்தத்துல என்ன, வேதம் எப்படி அம்பாள சோஸ்திரம் பண்ண வர இடத்துல சிவனை சோஸ்திரம் பண்றதோ, அதே மாதிரி இவரும் அம்பாள சோஸ்திரம் பண்ண வர இடத்துல ஈஸ்வரனை சோஸ்திரம் பண்றார். இப்போ நம்ம இன்னும் அதுக்குள்ள இறங்கி பார்ப்போம். ஜாத வேதஸ் அப்படின்னு சொன்னா பொதுவான சமஸ்கிருதத்துல அக்னி அப்படின்னு அர்த்தம். வேதத்தை மட்டும் நம்ம பொருள் பண்ணும் போது நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா வேதம்ங்கிறது மறை, எதையுமே மறைத்து உட்பொருளை மறைத்து வைத்து சொல்றதுனாலயே வேதத்துக்கு மறை அப்படின்னு பேர். சரி, ஜாத வேதஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு ஆதிசங்கர பகவத்பாதரை போய் கேட்டா, அவர் பிரபஞ்சசாரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல என்ன சொல்றார்? ஜாத்தம் சர்வேதிதி ஜாத வேதக, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையையும் அறிந்தவன் யாரோ அவன் தான் ஜாத வேதஸ் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். இப்போ நம்ம தனியா சில தப்பு பண்றோம், பூட்டின அறைக்குள்ள ஒரு தப்பு பண்றோம், அது யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதையும் அறிந்தவன் பகவான். ஏன்னா பகவானுக்கு சாட்சி சொல்றதுக்கு 8 பேர் இருக்கா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதமும், சூரியன் சந்திரன்கிற 2 கோள்களும், 8வது சாட்சியா அவனே இருக்கான். அவன் இல்லாத இடம் எது இருக்கு?
அதனால அனைத்தையும் அறிந்தவன் பகவான் ஒருத்தன் தான். அதனால அவனுக்கு ஜாதவேதஸ் அப்படின்னு பேர். இந்த வரியில பகவான 2 வார்த்தையில வேதம் பாராட்டுறது. ஒண்ணு ஜாதவேதஸ். இப்படி அனைத்தையும் அறிந்தவன் யார்? பரம்பொருள். அவன் யார்? பரமேஸ்வரன். ஆக சோஸ்திரம் எங்க அப்படின்னு கேட்டா பரமேஸ்வரன்ட்ட. சரி, அடுத்து அக்னிஹி அப்படிங்கிற பதத்தை இங்க வேதம் பிரயோகம் பண்றது. சரி, அக்னின்னா திரும்பி நெருப்பா அப்படின்னு கேட்டா இல்ல. அக்ரம் நயதீதி அக்னிஹி அப்படின்னு. அதாவது தன்னுடைய காலை பிடித்தவனை மேலே தூக்கி விடக்கூடியவன் எவனோ அவனுக்கு தான் அக்னி அப்படின்னு பேர். இதை நான் சொல்லாமலே புரிஞ்சிருக்கும், இதுவும் பரமேஸ்வரனுடைய ஒரு திருநாமம் தான் அப்படின்னு. ஆக துர்கா சூக்தத்துல வரியில இருக்கக்கூடிய 2 விழிச்சொல்களும், அதாவது யார கூப்பிடுறதோ அது யாருன்னு கேட்டா பரமேஸ்வரனை தான். சரி, அடுத்த வார்த்தைக்கு வருவோம். சுனவாம. சுனவாமன்னா நான் இவனை சோஸ்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இத இங்க அபிராமி பட்டர் எப்படி சொல்றார்? பரம் என்று உன்னை அடைந்தேன், நீதான் பரம்பொருள்னு நினைச்சு உன்னை நான் வந்துட்டேன், பரம் தான் நீ அப்படின்னு சொல்றதை விட வேற என்ன சோஸ்திரம் வேணும்? ஒரு முதல்ல தன் காலை புடிச்சுக்கும் போது ஆதி மூலமேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னது. ஸ்ருத்வா ஸ்தோத்திரம் நிர்குணஸ்துவம் சமஸ்தம்னு நாராயண பட்டத்திரி சொல்லுவார். ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை வேதத்தோட சாரத்தை எல்லாம் அந்த யானை சொல்லித்து இல்லையா? அதே மாதிரி பெரிய சோஸ்திரம் எல்லாம் பண்ண வேண்டாம், பகவான் தான் பரம்னு சொன்னாலே போறோம் இல்லையா? அதுலயே மொத்தம் வந்துடுறதே, வேதத்தோட சாரமே அதுதானே. பரம் என்று உன்னை அடைந்தேன். இப்படி ஜாதவேதஸாகவும் அக்னியாகவும் இருக்கக்கூடிய உன்னை நான் அடைந்தேன். சுனவாம, அதாவது உன்னை நான் துதிக்கிறேன். நான் அபிராமி அந்தாதியும் துர்கா சூக்தத்தையும் மாத்தி மாத்தி அப்படி யூஸ் பண்றேன், பெரியவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளோட நான் மேல போறேன். சுனவாம அப்படின்னா துதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவர் என்ன பண்றார்? இடப்பாகம் சிறந்தவளே அப்படின்னு சொல்றார். யாரு? அபிராமி பட்டர் இந்த பாடல்ல. இத வேதம் எப்படி சொல்றது? சோமக அப்படின்னு சொல்றது. நம்ம எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போனா சோமாஸ்கந்தர்னு ஒரு மூர்த்தியை பார்ப்போம். அதாவது என்னன்னா, ஈஸ்வரன் வலது பக்கம் இருப்பார், அம்பாள் இடது பக்கம் இருப்பா, நடுவுல முருகன் இருப்பார். அந்த சோமக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ச உமா ஸ்கந்தக, அதாவது உமாவோடவும் முருகனோடையும் சமேதராக இருக்கக்கூடியவர். ச உமா, அதாவது உமாவோடு கூடியிருப்பவருக்கு தான் சோமன் அப்படின்னு பேர். ஆக உமாவை இடது பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனை திரும்பி சோமக அப்படின்ற வார்த்தையை சொல்லி வேதம் சொல்றது. அததான் அப்பேற்பட்ட பரமேஸ்வரனோட இடப்பாகம் சிறந்தவளேன்னு இங்க அபிராமி பட்டர் போட்டுடுற. அடுத்து வருவோம். அராதீயத்தோ நிதஹாதி வேதக, எதிரிகளை அழிப்பவரே அப்படின்னு சொல்ற. மனிதனுக்கு பலவிதமான எதிரிகள் உண்டு. அபிராம பட்டர் இதே அபிராமி அம்மை திருப்பதிகத்துல அழகா ஒரு பாடல் போடுவார். மிகையும் துரத்த வெண்பினியும் துரத்த வெகுளியானதும் துரத்த. அந்த பாடல்ல மனிதனுக்கு என்னென்ன எதிரிகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுவார். மிகையும் துரத்த, பெரியவர்கள் இதை பண்ணு அதை பண்ணாதன்னு சொல்லி நம்மளை தொல்லை பண்ணக்கூடியதும், எனக்கு உடம்புல வரக்கூடிய பிணியும், என்னுடைய பயம் முதலிய குணங்களும், வறுமையும் பசியும் பிறவியும், இப்படி எல்லாம் என்ன துரத்தின்றே இருக்கு. நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ, அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசரொரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா. இப்படி எல்லா எதிரிகளும் என்ன துரத்தின் இருக்கா. இவா துரத்துறதுனால நான் பயந்து பயந்து ஓடுறேன். அப்படி ஓடுற நான் என்னோட நாக்குல இருக்கக்கூடிய ஜலம் வத்தி போய் மயக்கம் போட்டு விழணுமா? அதுக்கு அப்பேற்பட்ட நிலை எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் சரணாகதி பண்றேன்னு அங்க அபிராம பட்டர் சொல்வார். இப்படி மனிதனுக்கு பல எதிரிகள் உண்டு. அந்த எதிரிகள் எல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக வேதம் அந்த பரம்னு சொல்லப்படக்கூடிய பார்வதியோடு கூடிய பரமேஸ்வரனை சரணாகதி பண்றது. அதே மாதிரி அபிராம பட்டரும் இந்த ஸ்லோகத்துல பரமேஸ்வரனை பார்வதியோடு கூடியவராக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை சரணாகதி பண்ற. சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம்.
சரி, இப்போ முப்புறத்தை எரித்த பரமேஸ்வரனோட இடது பாகத்துல இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்ற. இத நம்ம இங்க இதை அப்படியே மனசுல வச்சுண்டு திருப்புகழுக்கு போலாம். சரி, திருப்புகழ்ல அருணகிரிநாதர் என்ன சொல்லுவார்னா, முருகனை பாடுற மாதிரிதான் இருக்கும். திடீர்னு அவரோட அம்மாவை சொல்லுவார், திடீர்னு அவரோட அப்பாவை சொல்லுவார், திடீர்னு அவரோட மாமாவை சொல்லுவார். சோ திருப்புகழ்ங்கிறது முருகனை பத்தின சோஸ்திரம் மட்டுமே கிடையாது, எல்லா சுவாமியும் அதுல வந்துருவா. அதுல அழகான காஞ்சிபுரம் திருப்புகழ்ல அழகான ஒரு திருப்புகழ் இருக்கு. குலசையிலத்து பிறந்த பெண் கோடி உலகடைய பெற்ற உந்தியந்தனி குறைவர 32 புரிகின்ற பேதை குணதரி சக்கர பிரச்சண்ட சங்கரி கணபண ரத்ன புயங்க கங்கணி குவடு குனித்து புறம் சோடும் சினவஞ்சினீலி. குவடு குனித்து புறம் சுடும் சினவஞ்சினீலி அப்படிங்கிறார். குவடுன்னா மலை, அந்த மலையை வளைத்து புறம் முப்புறத்தை சுட்டவளேன்னு யார சொல்றார்? அம்பாளை சொல்றார். ஆனா இத பண்ணது யாரு? சிவன். இங்க அபிராமி பட்டரும் அதே தான் சொல்றார், முப்புறங்களை எரித்த சிவனுடைய இடது பாகத்துல இருந்தவளே அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், சரி சுவாமி, முப்புறத்தை எரித்தது யார், அம்பாளா சிவனா? சரி, இன்னொரு டவுட்டும் நமக்கு வருது. இதே அபிராம பட்டர் அபிராமி அந்தாதியில அழகான ஒரு பாசுரத்துல சொல்றார், திருநீலகண்டன் எனும் நின்பதி உன்னுடன் தோன்றி அப்படின்னு. மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்கு பரமேஸ்வரன் வந்த போது மார்கண்டேயனை காலன் கிட்ட இருந்து காப்பாத்தினது யாருன்னு கேட்டா பரமேஸ்வரன் இல்லையா, என் அபிராமிங்கிறார். ஆக மொத்தத்துல இவர் சொல்ல வந்தது அம்பாள் பெருமையா சிவன் பெருமையானே நமக்கு தெரியல. சரி, இந்த கேள்வியை நம்ம இங்க அப்படியே வச்சுட்டு நம்ம சௌந்தர்ய லஹரியில ஒரு ஸ்லோகத்துக்கு போலாம். விபஞ்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதேஹே ஸ்வயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே ததீயைர் மாதுர்யைர் அலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணீம் நிச்சுலயதி சோலேன நிபிருதம். அம்பாள் முன்னாடி சரஸ்வதி தேவியானவள் வீணை வாசிக்கிறாளா. வீணையில என்ன வாசிக்கிறா அப்படின்னு கேட்டா, விவிதமபதானம் பசுபதேஹே. அம்பாள் முன்னாடி வீணை வாசிக்க கூடியவள் அம்பாள் பெருமையை தானே பாடணும். அவ என்ன பாடுறா? பசுபதியோட பெருமையை பாடுறாளாம். கற்புக்குடைய பெண்கள் தாம் பெருமையை கேட்டு சந்தோஷப்பட மாட்டாளாம், தன்னோட பத்தியோட பெருமையை கேட்டு சந்தோஷப்படுவாளாம். விவிதம் அபதானம் பசுபதேஹே. அடுத்த வார்த்தையை கவனிங்கோ, ஸ்வயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே. அங்க சரஸ்வதி வீணையில வாசிக்க கூடிய பரமேஸ்வரனோட பெருமையை ஆதிசங்கர பகவத் பாதர் சாது வச்சனம் அப்படிங்கிற வச்சனத்திலேயே ரொம்ப சாதுவானது, வச்சனத்திலேயே ரொம்ப மேன்மையானதுங்கிறார். எந்த வச்சனம்? சிவனை பத்தி, பரம்பொருளை பத்தி நாம் சொல்லக்கூடிய வசனம். அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு. பகவானோட வார்த்தையை, பகவானுடைய புகழை நம்ம என்னைக்கு பேசுறோமோ அதுதான் நம்ம பிறந்த நாள். பகவானோட புகழ் தான் உண்மையான வார்த்தை அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதரும் சொல்றார். இப்போ இந்த சரஸ்வதி வீணையை வாசிக்கும் போது அதுல அவ்வளோ அழகான கானத்தை கேட்டுட்டு அம்பாள் என்ன பண்றாளாம், ஆஹா அப்படின்னு சொல்லிடுறாளாம். இப்போ சரஸ்வதிக்கு இந்த வீணையெல்லாம் ஒரு சப்தமா, இந்த வீணையெல்லாம் ஒரு நாதமா? அம்பாள் ஆஹான்னு சொன்ன ஒரு வார்த்தை இந்த வீணையெல்லாம் மிஞ்சிடுத்தேன்னு என்ன பண்றாளாம், அந்த வீணையோட நரம்புல அந்த வரலை வச்சிடுறாளாம். அதை சொல்றார் ஆதிசங்கர பகவத் பாதர். ஏன்னா வீணை வாசிக்கும் போது டக்குன்னு வரல் எடுத்துட்டா கொயின்னு ஒரு சத்தம் வந்துனே இருக்கும். அந்த சத்தம் கூட வரக்கூடாதுன்னு அந்த கச்சவி அப்படிங்கிற அந்த வீணை மேல வரலை வச்சு அமர்த்திட்டு, அம்மா நீ பேசு, நான் பாடுறதெல்லாம் ஒரு பாட்டே கிடையாது அப்படின்னு சொன்னாலும். இப்போ இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அம்பாள் கிட்ட போய் பரமேஸ்வரனோட பெருமையை சொல்லணும், பரமேஸ்வரன்ட்ட போய் அம்பாளோட பெருமையை சொல்லணும். இத அழகா சௌந்தர்ய லஹரியிலையும் ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றார். அதே மாதிரி பாசுரத்துல, அதாவது அபிராமி அந்தாதியோட முதல் பாசுரமும் எப்படி இருக்கு? தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லையூரர்த்தம். இந்த பாட்டோட கருத்தே என்ன? அபிராமி மட்டும் இல்ல, ஈசனோடு சேர்ந்த சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு சொல்லப்படக்கூடிய அவளுடைய உருவத்தை தான் அபிராமி பட்டர் பாடுறார். இப்போ நமக்கு ஒரு டவுட் இருந்தது இல்லையா, காலனை உதைத்தது யார், முப்புறத்தை எரித்தது யார் அப்படின்னு. அந்த குவடு குனித்துங்கிறார் அபிராமி, குவடு குனித்து அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். எப்பவுமே
வில்ல இடது கையில பிடிப்போம், அம்ப வலது கையில பிடிச்சு இழுத்து விடுவோம். பரமேஸ்வரனோட இடது பாகம் முழுக்க அம்பாளாக இருக்கும் போது அவன் பிடித்தவில் குவடு குனித்தான் இல்லையா, அந்த குவடை வளைத்தது அம்பாளுடைய பிரதாபம். எப்பவுமே மலைய வளைக்கிறது, அம்பை யார் வேணா போட்டுடலாம், மலைய வளைக்கணும்ல, அதை யாரு பண்ண முடியும், அம்பாளால தான் பண்ண முடியும். அதனால குவடை குனித்தது யார் அப்படின்னு கேட்டான்னா அது அந்த அம்பாளுடைய பிரதாபம். சரி, அடுத்து மார்க்கண்டேயன் கதைக்கு வருவோம். மார்க்கண்டேயனை எந்த காலால சுவாமி எட்டி உதைச்சார்? இடது காலாலன்னா எட்டி உதைச்சார். இடது பாகம் யாரோடது? இடபாகம் சிறந்தவளே. அங்கேயும் என் அம்மா தான் இருக்கா. சரி, மொத்தம் பரமேஸ்வரன் பண்ணது மொத்தம் யாரு பண்ணது? என் அம்மா பண்ணது அப்படின்னு சொல்றார். இப்போ வேதம் என்ன சொல்றது? இப்படி உமாவோடு சொல்லும் பொருளும் எனக்கு நடமாடும் இறைவனோடு புல்லும் பரிமள பூங்கொடியன்னு சொன்னா போல, சொல்லும் பொருளும் போல வாக்கர்த்தாதிவ சம்பிரப்தௌ வாக்கர்த்த பிரதிபத்தியதே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னு காளிதாசன் சொன்னா போல, சொல்லும் பொருளும் போல அவனோட இணைந்திருக்கா இல்லையா அந்த அம்பாளை எதற்கு நான் வணங்குகிறேன்? பரம் என்று உன்னை அடைந்தேன், தமியேனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது. வேதம் என்னோட எதிரிகள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்றார். அபிராமி பட்டர் என்ன சொல்றார்? எனக்கு எதிரி எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு உன்னோட அடியாரோட இருந்தா போதும் அப்படிங்கிற. இப்போ நமக்கு டவுட் வருது, இத்தனை எதிரி இருக்குன்னு சுவாமி நீங்க தான் சொன்னீர், இப்போ எனக்கு இந்த எதிரி எல்லாம் இருக்கு இல்ல அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு உன் அடியாரோட இருந்தா போதும் சொல்றீரே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா, அடியாராக இருந்தாலே இந்த எதிரி எல்லாம் வராதுங்கிறத அவர் சூசகமா சொல்றார். எங்க சொல்றார் அப்படின்னு பார்த்தா, வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணியாகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே. மக்களுக்கு வேண்டிய சுகம் ரெண்டு, இக பர. அதாவது இந்த உலகத்துல இருக்கும் போதும் சுகத்தை அனுபவிக்கணும், மேலுலகத்துக்கு போனதும் சுகத்தை அனுபவிக்கணும். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தேங்கிறா போல, அம்பாளோட பாதத்தை பிடித்தவாளுக்கு வானுலகம் கொடுத்துடுறா, அதாவது பர சௌபாகியத்தை கொடுத்துடுறா. சரி, அப்ப இங்க இருக்கும் போது பூமியில என்ன சௌபாகியத்தை கொடுக்கறா அப்படின்னு கேட்டா, உடையாளை உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ள முருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே கொடுத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. உலக சுகத்தை கொடுக்கறா, அவளை அவளோட பாதத்தை பிடிச்சாலே வானுலகத்துக்கு போய் இந்திரனை போல ஆட்சி பண்ணலாம்னு சொல்றார் முத பாட்டுல. அடுத்த பாட்டுல என்ன சொல்றா? மோட்சமும் கிடைக்கிறார், கொடுக்கும் அம்பாளோட பாதம் அப்படிங்கிறார். உடைத்தனை வஞ்ச பிறவியை, திரும்பி திரும்பி பிறக்கக்கூடிய பிறவியை உடைத்தாளாம். உள்ளம் உருகும் அன்பு கொடுத்தனை, உள்ளம் உருகக்கூடிய அளவுக்கு பக்தியை கொடுத்தாளாம். பத்மபத யுகம் சூடும் பணி எனக்கே கொடுத்தனை, தன்னோட பாதத்தை தூக்கி தலைமையில வைப்பாளாம். நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை, என் மனசுல இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் தொடச்சிருவாளாம். இதுதானே சார் முக்தி? அம்பாளோட பாதத்தை பிடிச்சா இருக்கிற மொத்த எதிரியும் போயிடும். அதனால எனக்கு எதிரிகள் தனியா போகணும்னு அவசியம் இல்லை, உன் அடியாரோட இருந்துட்டாலே எதிரிகள் எல்லாம் போயிடுவா, அதனால உன் குலத்தோடு என்னை சேர்த்து விடு அப்படிங்கிற. அததான் திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றார்? குலம் தரும் செல்வம் தந்திடும்ங்கிறார். பகவானோட நாமம் முதல்ல என்ன கொடுக்கும்? அடியார் அப்படிங்கிற குலத்தை நமக்கு கொடுக்கும். அந்த குலத்துல போயிட்டாலே எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிறதான் இங்க அழகா, எனக்கு எதுவுமே வேண்டாம், பரம் என்று உன்னை அடைந்தேன், தமியேனும் உன் பக்தருக்குள், உன்னோட பக்தர்ல ஒருத்தரா என்ன வச்சுடு அப்படின்னு சொல்றத அழகா வேதம் என்ன சொல்றது? உமாவோடு கூடியிருக்கக்கூடிய பரமேஸ்வரனே, எல்லாம் அறிந்தவனே, காலை பிடித்தவர்களை மேலே தூக்கி விடக்கூடியவனே, உன்னை நான் சரணாகதி பண்றேன், அந்த சரணாகதியை ஏத்துண்டு என்ன சம்சார சாகரத்திலேருந்து விடுவிச்சுடுன்னு வேதம் அந்த துர்கா சூக்தத்தோட ஸ்லோகத்துல சொன்னத அழகா பரம் என்று உன்னை அடைந்தேன் அப்படிங்க சொல்லப்படக்கூடிய இந்த பாடல்ல ரொம்ப அழகா அபிராம பட்டர் சொல்லியிருக்கார். இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் அதை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். துர்கா சூக்தத்துல 2வது ஸ்லோகம், அதுல என்ன அப்படின்னா, துர்காம் தேவிகும் சரணமகம் பிரபத்யே, எல்லாத்தையும் விட்டுட்டு துர்கா தேவி கிட்ட நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்றது வேதம்.
இதை எடுத்துன்னு வந்தவர் பாட்டுல வேதம் சொன்னதை ஒரே வார்த்தையில முடிச்சவர் இங்க துர்காம் தேவிகும் சரணமகம் பிரபத்யன்னு ஒரே வரியில சொன்னதை 4 வரியில எழுதுறாரு சுவாமி. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமளே சாதினச்சுவாய் அகிமாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றாய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே துர்காம் தேவிகும் சரணமகம் பிரபத்யேன்னு வேதம் சொல்றது. என்ன, துர்கா தேவியை நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்றது வேதம். அந்த வரியை எடுத்துண்டு அதுக்கு முன்னாடி ஓம்காரம்ங்கிற பிரணவத்தையும் ஹ்ரீம்காரம்ங்கிற சாக்த பீஜத்தையும் தும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துர்காவோட பீஜத்தையும் மேலே சொன்ன அந்த சரணாகதி வாக்கியத்தையும் சேர்த்து சொன்னா துர்கா பஞ்சதசாட்சரி மந்திரம் வந்துடும். இப்போ அந்த மந்திரத்துல 15 எழுத்துக்கள் இருக்கு. இந்த அபிராமி பட்டர் சொன்ன இந்த ஸ்லோகத்துல அந்த 15 அக்ஷரத்தோட சாரமா 15 நாமாக்கள் சொல்ற. நாயகி அப்படிங்கிறது முதல் நாமம், முதல் அக்ஷரத்தோட சாரமாகவும், நான்முகிங்கிறது 2வது நாமம், 2வது அக்ஷரத்தோட சாரமாகவும், இப்படியே 3வது நாமா நாராயணி அப்படிங்கிற நாமம், கை நளின அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்பாளுடைய கைகள் நளினம் போல இருக்குன்னு சொல்லப்படக்கூடியது 4வது நாமமாகவும், பஞ்சசாயகி அதாவது 5 பானங்களை உடையவள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 5வது நாமமாகவும், சாம்பவி 6வது நாமம், சங்கரி இந்த சங்கரியில மட்டும் 2 நாமத்தை சேர்த்து வச்சுடுற. ஏன் அப்படின்னா மத்த எல்லா நாமத்துக்கும் ஒரே ஒரு பொருள் சொல்லிடலாம். சங்கரிக்கு மட்டும் இந்த இடத்துல 2 பொருள் வருது. முதல் பொருள் என்னன்னா சங்கரனுடைய மனைவி சங்கரி அப்படிங்கிற பொருள். 2வது பொருள் என்னன்னா மங்களங்களை கொடுப்பவள் சங்கரி அப்படின்னு 2வது பொருள். ஆக சங்கரி அப்படிங்கிற நாமத்தை 2 தடவை கவுண்ட் பண்ணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வசுப்பிரதன்னு முதல் ஸ்லோகம் முடியும், அடுத்த ஸ்லோகமே வசுப்பிரதோ வா சுதேவோ வசுர் வசுமனா ஹவின்னு வரும். அதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதர் வியாக்கியானம் எழுதும் போது ஒரே நாமாதானன் ஸ்கிப் பண்ணல. வசுப்பிரதன்னு முதல்ல இருந்த நாமாக்கு ஒரு அர்த்தம் எழுதுறார், அடுத்த வசுப்பிரதாக்கு வேற அர்த்தம் எழுதுறார். ஆக மொத்தத்துல வேதம் ஒரே இடத்துல 2 நாமா சொன்னா அதுக்கு வேற வேற அர்த்தம்னு அர்த்தம். அது போல இங்க சங்கரி அப்படிங்கிற நாமாக்குள்ள 7, 8 2 நாமா அடங்கி இருக்கு. ஷியாமலை அப்படிங்கிறது 9 நாமா, 9வது நாமா, சாதி நச்சுவாயகி அப்படிங்கிறது 10வது நாமா, மாலினி அப்படிங்கிறது 11, வாராகி 12, சூலினி 13, மாதங்கி 14, இப்படி பெரிய பெருமைகளை உடையவள் ஆயக்கியாதி உடையாள்ங்கிறது 15வது நாமம். இப்படி வேதத்துல துர்காம் தேவிகும் சரணமகம் பிரபத்யே அம்பாள சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னத 15 அக்ஷரங்கள் கொண்ட மகா மந்திரத்தை இந்த அழகான ஸ்லோகத்துல நமக்கு கொடுத்து இப்படிப்பட்ட துர்கா தேவியை, இப்படிப்பட்ட அபிராமி தேவியை நான் சரணாகதி பண்கிறேன்னு வேதம் சொன்னதை அழகா நமக்கு அதுவும் வேதத்துல ருத்ரத்துல நமசிவாய அப்படிங்கிற மந்திரம் வேதத்துக்கு நடுவுல புதைச்சு வச்சிருக்கிறதாக நம்மளோட பரமாச்சாரியர் சொல்லுவார். அதாவது நம்ம வீட்டுல ஏதாவது பொக்கிஷம் இருந்ததுன்னா சும்மா எங்கேயும் வைக்க மாட்டோம். வீட்டுக்கு நடுவுல பீரோவுக்கு மத்தியில இருக்கக்கூடிய லாக்கர்ல அதுக்கு மத்தியில இருக்கிற உள் லாக்கருக்கு மத்தியில வைப்போம். அது மாதிரி ரகசியமான பொருட்களை எப்பவுமே வீட்டுக்கு மத்தியில ஒழிச்சு வைக்கிறதா வழக்கம். அதே போல இந்த ஸ்லோகமும் அபிராமி அந்தாதியில இந்த ஸ்லோகமும் 50வது ஸ்லோகமா வருது. அதையும் நம்ம குறிச்சுக்கணும். இது அத்தனையும் பகவானோட அனுகிரகத்தாலையும் ஆச்சாரியரோட அனுகிரகத்தாலையும் உங்க கூட எல்லாம் என்னால இன்னைக்கு பகிர்ந்துக்க முடிஞ்சதை நினைச்சு அந்த பகவானோட கருணைக்கு என்னோட அநேக கோடி நன்றிகளையும் வாய்ப்பு கொடுத்த பிரசன்னா அண்ணாக்கு நன்றியும் சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெளிவாக நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல கொண்டு போனார். ரொம்ப அருமை. இதுல இந்த சங்கரிங்கிறதுக்கு ரெண்டு இருக்கு இந்த நாமாலியே அப்படின்னு சொல்லும் போது அடியே மனதில் தோன்றின ஒரு விஷயம் என்னன்னா, சங்கரி சாங்கரி இதெல்லாம் ஒரே சக்தி பீடங்கள்ல சாங்கரி பீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பீடம் யுகயுகமாக இருந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி இன்னைக்கு பத்திரகாளின்னு சொல்றா அந்த கோவில நம்பாடு, போன யுகத்துல இந்திராட்சின்னு சொன்னான், அதுக்கு முன்னாடி சாங்கரின்னு சொன்னான். இப்படி நிறைய பேர்களோடு இருக்கக்கூடியது அந்த கோவில் எனக்கு டக்குன்னு ரிலேட் ஆச்சு. அதே போல இந்த
மந்திரத்தினுடைய அர்த்தங்களை நாமங்களாக சேர்த்து கொடுத்திருக்கார் விராம விட்டர் அப்படின்னு சொல்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது இப்படியான ஒரு பார்வை தான் வரணும் எல்லாருக்கும். அந்த தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சி. அப்படி இந்த ஒரு அடியார் அப்படின்றவர்கள் எல்லாமே இந்த முயற்சியில் ஈடுபடும். யார் அடியார்னு கேட்கும்போது இதையும் கூட இப்ப எனக்கு வகுப்புல எல்லாம் சொல்லியிருக்கேன். அடியும் முடியும் தொடர்புடையார் அடியார். அடியோடு இறைவனுடைய முடி தொடர்பு இருக்கணும். இந்த அடி திருவடி அவனுடைய அடி நம் முடி மீது தலை மீது இருக்கும். அடியார்னு சொல்லுவோம். அதனாலதான் அடியார் அவர்களுடைய பெருமையே அவ்வளவு ஏற்றமா பகவத் புராணத்தையும் பகவத் உபச்சாரத்தையும் பகவத்தோடைய விசேஷ கல்யாண குணங்களை தவிர்த்து எது அதிகமா பேசப்படுறது பாகவதத்துல என்ன பாகவதத்தினுடைய பெருமையை பேசணும். அந்த ஒரு விஷயத்த அற்புதமா தம்பி சொன்னார். ரொம்ப அருமையா இருக்கு. இந்த வீணை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ஆஹா அப்படின்னு அவ சொல்ல அப்படின்னு சொல்றதுக்கு முற்படும் பொழுதே அவள் உரையில் எடுத்து விட்டு மூடி விட்டாள்னு சொல்லி. இப்படி மதுரமான ஒரு விஷயம் வாக்கு வீணைகளைத்தான் கிடைக்கிறது. அதை விட மதுரம் அம்மாளுடைய நாமா இருக்குது. ஆனா அவ அந்த ஆகாரம் சொல்றதுக்கு எதனால் உட்பட்டான்னு தம்பி சொன்னார். ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா பொதுவா எல்லாரும் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னா அவங்க சரஸ்வதினா வச்சா இவ வந்து சபாஷ்னு சொல்ல எடுத்தா அது அப்படியே வந்து ஒரு உரையிலிட்டு மூடிட்டான்னு பொதுவா சொல்லுவாங்க. நம்ம எதை பாடினாங்கிறது ஆதிசங்கரர் சொன்னாரே அதை கவனிச்சிங்களா அப்படிங்கிறதான் அந்த இடத்துல அற்புதமா எடுத்தாரு தம்பி. அதாவது சுவாமிக்கு அம்பாளை பத்தி பேசினா தான் பிடிக்கும். அது பெருமாளா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி. அப்பளுக்கு சுவாமியை பத்தி பிடிக்கும். அது துர்கையோ பார்வதியோ லட்சுமி எதா இருந்தாலும் சரி. இவாளுக்குள்ள சாமரஸ்யம் இருக்குது. சாமரஸ்யத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சமயாச்சாரம்னு பேர். சாமரஸ்யத்தை சரியா அதை கிரகிக்கல அப்படின்னு சொல்லிட்டா யதார்த்த ஹிருதயத்தை கவியினுடைய யதார்த்த ஹிருதயத்தை அதே சமயத்துல அந்த பாடலினுடைய அல்லது அந்த பருவனுடைய ஒரு யதார்த்த கருத்தை நம்ம உள்வாங்கலன்னு சொன்னாங்க பிரயோஜனம். அது படிச்சு பிரயோஜனம். விரலுக்கிழைத்த நீர் போல்னு சொல்றாங்க. அது போல ஏதோ படிச்சோம். காதி பெருங்காய டப்பா கூட வாசனை. ஏன்னா இருந்தது முன்னாடி இப்ப இல்லை அப்படிங்கறதுனால வாசனை. அப்படி இல்லை. பெருங்காயத்தோடு இருக்கிறது இன்னும் அதிகமாக வாசனை. அப்படி சொல்லுவா இல்லையா நம்ம ஊர் பழக்கங்கள். அப்படி உள்ளிருக்கக்கூடிய அந்த உள்ளிருக்கும் வேலூரானைன்னு சொல்றாரு. உள்ளிருக்கும் வேலூரானைன்னு சொல்லும் போது உள்ள இருக்கக்கூடியவன் பேசணும். இந்த தேவாரங்களிலும் திருவாசங்களிலும் திருப்புகளிலும் எல்லாத்திலுமே அம்பாளை பத்தி சொல்லியிருக்கு. எதுலையுமே அம்பாளை விலக்கிட்டு சுவாமியை சொல்லணும். இதுவும் திருப்புகள் எல்லாம் வந்து பார்த்தேன்னா முருகரை கூப்பிடும் போது எப்படி சொல்றாருன்னா தலச்சேதனாராட அகில மீதினியாடன்னு ஆடணும். அகில சேதனாராடணும். அப்பா ஆடணும், அம்மா ஆடணும், தம்பி அண்ணா ஆடணும், சுத்தி இருக்கக்கூடிய கணங்கள்லாம் ஆடணும். இவ எல்லாரும் சேர்ந்து ஆடும்போது மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும்னு சொல்லு. அப்ப நீயும் மயிலும் ஆடி வரணும்னா இத்தனை பேர் ஆடணும். அப்ப எல்லாரையும் ஆட்டின்னு வாயும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒவ்வொரு விஷயம் அதே போல அபிராமி பெற்றும் அப்படித்தான். வெறும் அம்பாளை மட்டும் பாடிட்டு போறேன்னு அம்பாளை மட்டும் பாடல. அவர் வந்து மதியூர் வேணி மகிழனும் மாலும்னு அவ 2 பேரும் எடுக்கிறார். அண்ணாவையும் எடுக்கிறார், ஆத்துக்காரையும் எடுக்கிறார். இது மட்டும் இல்லை. காப்பு செய்யுள்ள சொல்லும் பொழுதே சொன்னார் பிள்ளைய வச்சு அம்பாளை பேசுவார், அம்பாளை வச்சு பிள்ளையார வச்சு முருகரை பேசுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அனுபவமான்கள் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்ததாலே பக்குவத்தினுடைய வெளிப்பாடு அதனால பார்க்க முடியும். இப்படி அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா தம்பி சொன்னார். அற்புதமா சொன்னார். இதே போல அந்த சுத்தத்தையும் விராமி அந்தாதியையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை ரொம்ப அருமையாக இருந்தது. தனலட்சுமி அவர்களுக்கு தெரியும் நம்மளுடைய கூட்டிலேயும் இப்படித்தான் நம்ம எடுக்கிறதும் இப்படித்தான் இருக்கும். எல்லாத்திலேயும் அடியன் எழுதின அந்த சந்திரனொளி புத்தகத்துல கூட படிச்சிருந்த என்ன தெரிஞ்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். இப்பெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவா, நீங்க கனெக்டிவிட்டி ஸ்பெஷலிஸ்ட். கனெக்ஷன் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தது. இந்த உலகம்ங்கிறது ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தது. அந்த ஒன்னோட ஒன்று பின்னி பிணைங்கிறதுங்கிறத தெளிவா புரிஞ்சுட்டு அந்த இறையோடு நாம பிரிக்கணும். நம்ம வேற சுவாமி வேறேங்கிறது என்னைக்கு நமக்கு பாவம் அற்று போகிறதோ
அதுக்கு பேருதான் அத்வைத்தம். அதுக்கு பேரு தான் ஏகாகிர சித்தம், அதுக்கு பேரு தான் ஏகாந்தமான நிலை, அதுக்கு பேரு தான் தன்னிலை அறிதல். அப்படி அந்த தன்னிலை அறிதலையும் ஏகாந்த சித்தத்தையும் ஏகாந்தமான ஏகாகிரமான ஒரு நிலையும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அனுபூதிமான்கள் எல்லாம் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க, சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கேட்கணும் இல்லையா? இதெல்லாம் விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அதே போல இந்த ஜாதவேதஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இந்த முக்கள் எதையுமே பண்ண முடியும், உனக்கு கர்த்தனையும் தெரியும் சொல்லுவான். மூணாவது கண்ணுக்கு தெரியாம பண்ணு என்ன அப்படின்னு. மூணாவது கண்ணுக்கு தெரியாம பண்ணுன்னா எப்படி? அது இருக்க ரெண்டே நமக்கு இருக்கிறோம்னா 2 பேருக்குமே 4 கண்ணு இருக்கே, அப்ப மூணாவது கண்ணுக்கு தெரியாம பண்ணுன்னா எப்படி அது அர்த்தமா இருக்கு? அப்படின்னா என்னன்னா, இது ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே விஷயத்தான் ஆப்ஜெக்ட் தான் பார்க்கணும். நீங்க ஒரு கண்ணில் பார்த்தாலும் சரி, 2 கண்ணில் பார்த்தாலும் சரி, ஒரே ஆப்ஜெக்ட் தான் தெரியும். அப்போ அந்த பார்வை ஒன்றாகவே வேண்டும். இது ஒண்ணும், அது எதுக்கு இருக்கிறது ஒண்ணும். இன்னொன்னு எது தெரியுமா? மேல இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், மேல இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். இந்த தேர்ட் ஐ, இன்னைக்கு நிறைய தேர்ட் ஐ ஓப்பனிங்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு வகுப்புகள். அதெல்லாம் இவ்வளவு தூரம் நமக்கு அது உண்மை அறிவை நமக்கு புகட்டுகிறதுன்னு தெரியாது. ஆனா உண்மையிலேயே தேர்ட் ஐ இருக்கக்கூடிய ஒரே ஆசாமி அவர் இல்லையா? அவளும் 2 பேருக்கும் அந்த 3 கண்கள் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு சொன்ன இந்த உலகத்தினுடைய இயக்கம் இருக்காது. அதனாலதான் ஒன்றோடு 2 நயனங்களேன்னு பாடுறாங்க இல்லையா? ஒன்றோடு 2 நயனங்கள். இப்போ 3 2ன்னு சொல்லுங்க, 3ன்னு சொன்னாங்க. பொதுவா வேதத்துல 3ன்னு சொன்னா ஒரு விஷயத்த 3 வாட்டி சொல்லிட்டோம்னு சொன்னா அது சத்தியம்னு. அதனாலதான் கடைசியா பூர்த்தி பண்ணும்போது சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை 3 வாட்டி ஆக்டிக் லெவல்ல கொண்டு வந்து ஒரு வாக்கியத்துல உட்கார வச்சுட்டோம்னு சொன்னா அது சத்தியம் அப்படிங்கிறது. இப்படி நிறைய விஷய பிரமாணங்கள் அதுல அற்புதமா இருக்கு. வேதம் ஏன் மறைன்னு பேருனா அதுல மறைந்திருக்கிறதுன்னு தம்பி சொன்னாரே, என்ன மறைஞ்சிருக்குங்கிறதான் கண்டுபிடிக்கும். இந்த மறைஞ்சிருக்கிறது எது மறைந்திருக்கிறது? அம்பாள் மறைஞ்சிட்டு, சுவாமி மறைஞ்சிட்டு, பெருமாள் மறைஞ்சிட்டு, சுப்பிரமணியர் மறைஞ்சிட்டு. யார் மறைகிறா? மறைவது யார்னா மறையும் மறை பொருளும் நானே ஆகி நின்ற பின்னர் மறைவதேதுன்னு ஒருத்த கேட்டானே, அது போலது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு சொன்னாரு திருமூலர். இதைத்தானே அவர் அப்படி சொன்னார். மறை அது வெளியில பார்க்கும்போது அது மரமா தெரிஞ்சதுயா, அப்புறம் பார்க்கும்போது அது மரம் இல்லை, அது நான் தெரிஞ்சு. நாம பார்க்கும்போது அது வெளியே தெரிஞ்சது, அப்புறம் நான் பார்க்கும்போது அப்ப அது மரமா தெரிஞ்சது. அப்ப அந்த இண்டிவிஜுவாலிட்டியில இருக்கக்கூடிய இறைத்தன்மையை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அற்புதமா இவரை பேசினார். துர்கா சுத்தத்துல இருந்தும் பல்வேறு விஷயங்கள்ல இருந்து கிரகிச்சு இப்படி கனெக்டிவிட்டியா கொடுக்கக்கூடிய ஒரு அசாமியத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அற்புதமா சார், நன்றி, வாழ்த்துக்கள். இதே போல இந்த பேச்சையும் நான் கேட்டுட்டேன். வழக்கம் போல இதையும் நான் கேட்டு நான் நிறைய புரிந்து என்னுடைய புரிதலை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன்றதுக்காக வராங்க திருமதி தனலட்சுமி பாண்டரகன். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்பியோ நமக, ஸ்ரீமாத்ரே நமக. மகேஷ் சார் அவர்களும் குருஜி அவர்களும் ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. சோ அது விஷயமா எனக்கு தெரிஞ்சு அபிராமி அந்தாதி எங்களுடைய பார்வையில எப்படி அப்படிங்கறத பத்தி இப்ப கொஞ்சம் பேசலாம். மகேஷ் சார் சொல்லியிருந்தாங்க, எங்க சுத்தினாலும் அபிராமி அந்தாதியில அபிராமி பற்று சிவனை புகழ்ந்து பாடியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். எங்க திரும்பினாலும் சிவன். எங்க குருஜியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, நீங்க அம்பாளை கூப்பிடணும்னா நீங்க அவரை பத்தி புகழ்ந்து பாடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடினா அங்க நீங்க சொல்லாமலே கூப்பிடாமலே மகாலட்சுமி வந்துருவா. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் இப்படி, எங்க ஆத்துக்காரர் இப்படி அப்படின்னு ஒரு ஆத்துக்காரர் வீட்டுக்காரரை பத்தி பெருமையா பேசும்பொழுது கண்டிப்பாக அங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இததான் அபிராமி பட்டரும் சரி, நாராயண பட்டத்திரியும் சரி, திருப்புகழ்ல அருணகிரிநாதரும் சரி, எல்லாருமே எழுதினது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு கதையா எங்க குருஜி சொல்லிருக்காரு. அதாவது எங்க குருஜி
வந்து வடிவேலு காமெடியில இருந்து எல்லாமே வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்க ரொம்ப ஈஸியா எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய இருந்தது அவருடைய கிளாஸ்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு மரம் கதை வந்து அவர் சொல்லுவார். அதாவது ஒரு பையனை வந்து அவங்க டீச்சர் வந்து கட்டுரை எழுதி சொல்ல அனுப்பியிருக்காங்க. நீ வந்து மாடு பத்தி எழுதணும், நீ போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கான், மாடு நன்றாக பால் கறக்கும், மாடு வந்து இது நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்கும், அது வந்து ஆக்சிஜனை வந்து இது பண்றது, டெவலப் பண்றது, அது இதுன்னு என்னன்னோ அந்த குழந்தை படிச்சுட்டு போகுது. கடைசியில பார்த்தா மிஸ் மரத்தை பற்றி எழுதவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன மரத்தை பத்தி எழுத சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இந்த மாடுடைய குணாதிசயங்கள் எல்லாம் எழுதிட்டு, இந்த மாடு இந்த மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த மரம் வந்து ரொம்ப விசேஷமான மரம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதையே தான் வந்து இவங்க எல்லாருமே பண்ணிருக்கிறது என்னன்னா, எங்க அம்பாள் வந்து பெரியவ, அவதான் வந்து சுப்ரீம், அவளை மிஞ்சி எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. அவளுடைய கண், அதாவது அவருடைய நெற்றி கண்ணை திறந்து எரித்த மன்மதனை வந்து இவளுடைய கடாட்சத்தினால், அந்த அன்பினால வந்து அது உயிர்ப்பித்து எழுத்திருக்கிறாள். ஒரு விஷயத்தை அழித்ததை கூட உயிர்ப்பித்து எழுத்தது அம்பாளுடைய அந்த கருணை பார்வை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இவங்களையும் தாழ்த்தாம அவங்களையும் தாழ்த்தாம, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க எல்லாம் யாருன்னா பாத்தீங்கன்னா எங்க அம்பாளுக்கு மேலதான், அவங்க அம்பாளுக்கு எல்லாமே உகந்தது வந்து அம்பாள் தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து அபிராமி பட்டர் எல்லா விஷயத்திலயுமே சொல்லியிருப்பார். ஒரு விஷயத்திலுமே அந்த பக்தி அப்படிங்கிறத வந்து எப்படி பண்ணணும், நாங்கெல்லாம் பக்தி பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா பயத்துலதான் பக்தி பண்ணிருக்கோம். நாங்க இந்த அபிராமி அந்தாதி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் சொல்றேன், ஐயோ காலையில வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, காலையில எழுந்துக்கணும், உடனே போய் விளக்கேற்றணும், உடனே போய் சாமி கும்பிடணும், இன்னைக்கு சாமி கும்பிடலன்னா சாமி கண்ணு குத்திக்கும், சாமி கோச்சிக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பக்தி வந்து தேவை இல்லை அப்படின்னு உணர வச்சது முதல்ல இந்த கிளாஸ் எல்லாம் நாங்க கத்துக்கிட்டது. அடுத்தது அபிராமி பட்டர் வந்து அந்த அன்பு, அந்த காதல், அந்த பக்தி அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தர் மரண பயத்துல இருக்கிறார், மரண பயத்துல இருக்கும் பொழுது கூட அந்த நம்பிக்கை, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தா அவர் இவ்வளவு அருமையாக அந்த பாடலை வந்து அந்த அந்தாதிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்து முடிக்கணும். அந்தாதிங்கிற போது முடிவிலிருந்து ஆரம்பிப்பதுன்னு சொல்லும் பொழுது அவர் முடிவின் எல்லையில இருக்கார். அவரை வந்து அவர் மரண வாசல்ல இருக்கார், எமனுக்காக பயந்து நம்ம வாயில அந்த சமயத்துல கூட இறைவன் நாமம் வரணுங்கிறது தான், அதுக்குதான் நம்ம பழகிட்டு இருக்கணும் எல்லாத்துக்குமே. ஆனா அவர் எப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா அம்பாள் மேல, எப்படி ஒரு பக்தி வச்சிருந்தா, எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருந்தா, அந்த நிலையிலும் அவர் இவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த நமக்காக கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பக்தி எப்படி இருக்கணும், பயத்துல பக்தி இருக்கக்கூடாது, அன்பாக இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க என்ன கேட்கணும், பக்தினா முன்னாடி சாமி கும்பிடுறதுனா என்ன கும்பிடுவோம், நம்ம கோயிலுக்கு போவோம், எனக்கு வந்து அடுத்தது ஒரு கார் வேணும், இப்போ ஒரு பைக் வச்சிருக்கேன், அடுத்தது ஒரு கார் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு வேண்டிப்போம். இல்ல பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்ல என் பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி வேண்டுதல் ஒரு கமர்ஷியலுக்கு தான், கிவ் அண்ட் டேக் பாலிசிக்கு தான் கோயிலுக்கு போயிருக்கோம், வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்கோம். ஆனா இது பக்தி கிடையாது, இது வந்து விஷயமே இல்லை, இதுக்காக சாமி கும்பிடுதல் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, இந்த பிறவி பயன், நீங்க மனிதனாக பிறந்ததற்கான பயன், அதாவது இந்த காது எதுக்கு இருக்குன்னா கடவுளுடைய விஷயங்களையும் அவருடைய நாமங்களை கேட்பதற்கு மட்டும்தான். இந்த வாய் எதற்கு இருக்கிறது, அதை அவருடைய நாமங்களை சொல்வதற்கு மட்டும்தான். இந்த கண் எதற்கு இருக்கிறது, அவரை மட்டும் பார்ப்பதற்குத்தான். இந்த வாசனை அப்படிங்கிற விஷயம் அவர் பாதத்துல இருக்கக்கூடிய துளசியோ அந்த மஞ்சளோ சந்தனமோ அதை நுகர்வதற்குத்தான் இந்த பிறவி இருக்கிறது. நம்ம போய் சேர வேண்டிய இடம் அவருடைய திருவடி அப்படின்னு, அந்த சாயுஜ்ய பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும், அதுதான் உங்களுக்கு பிறவிக்கான பயன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கிரந்தங்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது லலிதா சகஸ்ரநாமம் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய தலை கிரீடமாக செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அம்பாளுடைய தலை கிரீடமாக வைக்கப்பட்டிருக்கிறது லலிதா சகஸ்ரநாமம்.
சகஸ்ரநாமம்னா அதோட ஸ்ரீநகர வர்ணனை வந்து அவங்க கழுத்தில் அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த முத்து மாலைகளாகட்டும், நவரத்ன மாலைகளா இருந்தா இந்த நவாவரண பாடல்கள், அபிராமி அந்தாதி எல்லாம் அம்பாள் கைகளில் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு சமம்னு சொல்றாங்க. இந்த மூக்க பஞ்சசத்தின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய ஒட்டியானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அனுபவித்து ரசித்து படிப்பதற்காகத்தான் நம்ம வந்து இந்த பிறவியே நம்ம எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான பார்வை. இதுல நான் பார்த்த விஷயம், அதாவது இதுவரைக்கும் தேவையில்லாத எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா தேவையான விஷயங்கள் என்னங்கிறத நோக்கி போறதுதான் இந்த மாதிரி சத்சங், அடியார்களுடைய கூட்டு. நீங்க சொன்ன மாதிரி உலகத்திலே இப்ப கடவுள் வந்து நம்ம முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டா மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டா கடவுள் சொல்லுவாராம் அது கூட ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப என்ன வேணும் அப்படின்னு நீங்க கேட்கணும்னா பகவானையே நம்பி இருக்கக்கூடிய, சதாசர்வ காலமும் பகவானையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுடைய சத்சங்கு வேணும் நீங்க கேட்டீங்கன்னா அதை விட வேற எதுவுமே பெருசில்ல உலகத்துல அப்படின்னு சொல்லுவாராம். சோ அதுதான் பாகவதத்திலையும் சொல்றாங்க, பகவத்கீதையிலையும் சொல்லி கொடுக்கிற எல்லா விஷயத்திலையும் அந்த மாதிரி அடியார்களோட சத்சங், இந்த மாதிரி பெரியவங்களோட பேச்சுக்கள் கேட்கறதுக்கு ரொம்ப நம்ம வந்து பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது இந்த அபிராமி அந்தாதியில நிறைய பாடல்கள் மூலம் அதுல நான் கத்துக்கிட்டது. அதே மாதிரி இந்த அபிராமி அந்தாதியில இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகா பெரியவரே சொல்லியிருக்கார், லலிதா சகஸ்ரநாமமும் சௌந்தரிய லஹரியும் சேர்ந்தது தான் இந்த வந்து அபிராமி அந்தாதி. இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து படிச்சு இதுக்கு மேல திருமூலர், திருமந்திரம், திருப்புகழ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே இது ஒண்ணு படிச்சாலே இது எல்லாத்தையும் படிச்சதுக்கான சமம்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி அவர் மகேஷ் சார் அவர்கள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் பார்வையில அந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பனி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதோ அப்படின்னு சொல்றார். அதாவது உங்க அருள், நீ கருணா ரசா சாகராமா, உன்னுடைய அருளை வந்து நான் வந்து இப்படித்தான் இத்தனூண்டு இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு வந்து அருகதை கிடையாது. அதுக்கு கூட நான் வந்து அடியேன், அதுக்கு கூட வந்து அருகதை இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடியவன் நான். இந்த வஞ்ச பிறவியை, இந்த மாயமான பிறவியை வந்து இந்த பிறவி சூழல்ல சிக்க வைக்கக்கூடிய இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிறவியை வந்து நீ உடைச்சு பொடி பொடியா ஆக்கணும். அதை உடைச்சு பொடி பொடியா ஆக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே உன் மீது எனக்கு அந்த பக்தி பெருகி பொங்க வேண்டும். அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா, உன்னை விட்டு நான் இப்படி அப்படி எங்கேயுமே அசையவே கூடாது. உன் அடியிலே உன்னுடைய பாதத்துல நான் பிடிச்சு இறுக பற்றி என் தலையில் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதையுமே ஒரு கதையில சொல்லுவார். இறைவன் வந்து ஒரு ஃபிஷர்மேன் மாதிரி வந்து அந்த மாயையை வந்து வலை மாதிரி விரிப்பாராம், அந்த தண்ணீரை விரிப்பாராம். அதுல எல்லா மீனும் போய் சிக்கிக்குமா, சிக்கிக்கிட்டு சில மீன்கள் மட்டும் தப்பிச்சுக்குமா. ஏன் சில மீன்கள் தப்பிச்சுக்குதுன்னு இந்த மீன்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குமா. எப்படி நீங்க மட்டும் போய் தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் இறைவனோட காலடியில இருக்கேன்டா, அதனால திருப்பி திருப்பி இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. சோ அந்த மாதிரி இறைவனுடைய காலுக்கடியிலேயே, அவருடைய காலுக்கடியில நம்ம தலையை வைத்து கொண்டு அந்த தலையை எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு தான் அபிராமி பட்டர் வந்து அதை சுத்தமாக்கணும் தான், உடைச்சு பொடி பொடியா ஆக்கிடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் எங்க குருநாதர் வந்து சொல்லுவார், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தலைய ஷாம்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கங்கம்மா, அப்பதான் வந்து இறைவன் வந்து காலை வைப்பாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஷாம்பு வாஷ் என்னன்னா, இந்த மாதிரி ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தலையில இருந்து அகற்றி அதெல்லாம் சுத்தப்படுத்தி பொடி பொடி ஆக்கினதுக்கு அப்புறமாக அந்த அன்பு, அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா, பயத்துல வேண்டாம், உன் அன்பாக பெருகி காதலாக கசிந்து உருகி அதுக்கப்புறம் அதை நான் உன்னுடைய பாதத்தில் இறுக பற்றி கொள்ள வேண்டும். உன் அருளாகிய அந்த வெள்ளத்தில் அந்த வெள்ளத்துல வந்து என் நெஞ்சில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் அகற்றி அந்த இடத்தில் வந்து நீ குடிகொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அபிராமி பட்டர் வந்து இதுல சொல்லியிருப்பார். இது வந்து ரொம்ப, இது எல்லாருமே நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு இது
பாடல் வந்து நான் சொல்லுவேன். இது வந்து நித்திய பாராயணத்திலே வந்து சொல்லணும். ஏன்னா இது மூணுத்தையுமே வந்து முக்கியமா எல்லா விஷயத்தையும் பொடி பொடியாக்கி பகவானை நாம் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம்ங்கிறதுனால இதை நான் வந்து சொல்றவங்களுக்கு கூட நான் சொல்வேன், எனக்கு வந்து எந்த பாடல் சொன்னா வந்து சரியாகும், என் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சம்சார வாழ்க்கையில பலவித பிரச்சனைகள் இருக்கு. சோ இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும். இதுல வந்து அபிராமி அந்தாதி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, ஒரு வேர்ல்டு வைட் சூப்பர் மார்க்கெட் மாதிரி. நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். குழந்தை வேணுமா நீங்க பிக் பண்ணிக்கலாம், கல்யாணம் வேணுமா நீங்க பிக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மொத்தத்தையுமே சொன்னா ரொம்ப விசேஷம். ஆனா அதுல இத ரொம்ப சொன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா திருப்பி நம்ம ஒரு பிறப்புங்கிற ஒரு விஷயத்துக்கே வர வேண்டாமே. அம்பாளுடைய பாதம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது, அம்பாளுடைய திருவடி நம்ம கிட்ட இருக்கும் பொழுது வேற என்ன வேணும்? வேற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா? வேற எதுவுமே இது வேணும், உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது அம்மா இடுப்புல இருக்கக்கூடிய குழந்தை எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அம்மாக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், கொடுக்க கூடாதுங்கிறது அம்மாக்கு தெரியும் பொழுது அந்த முழு சரணாகதியை சொல்லக்கூடிய இந்த பாடல் வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். அடுத்தது பாத்தீங்கன்னா, விரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கலித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. இந்த அபிராமி சமயம் நன்றே இத வந்து எதுவுமே நான் சொல்லலைனாலும் அபிராமி சமயம் நன்று, அபிராமி சமயம் நன்று, இது மாத்திரம் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவர் என்னைக்கு வந்து குருஜி இந்த பாட்டை எனக்கு வந்து எங்க மண்டையில போட்டாரோ அப்பத்துல இருந்து அபிராமி சமயம் நன்று, எங்க போனாலும் அபிராமி சமயம் நன்று. ஏன்? அந்த சமயம் போதும் எனக்கு. அந்த சமயம் ஒண்ணு இருந்தா மத்த எல்லா சமயங்களும் அதில் அடக்கம். அவங்க ஒருத்தரை நான் வந்து பூஜை பண்ணி, அவங்க ஒருத்தரை நான் மனசுல நினைச்சு, அவங்க ஒருத்தரை வச்சுக்கிட்டா போதும். நான் பித்து பிடிச்சு அவங்க பின்னாடி நான் அலைந்த நாள் அது ஒன்றே போதும். அந்த பித்து எனக்கு வந்தாலே வேற எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. வேற எதை பத்தின கஷ்டங்கள் கவலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வந்து வரவே வராது. அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஒரு ஃபுல்லா மழை வந்து பயங்கரமா ஒரு ஊர்ல பெஞ்சுட்டு இருக்கு. அப்ப அந்த மழையை நிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மழை வந்து எப்படி நிக்கும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மழை நிக்கல. அப்ப வந்து அதுக்கு ஒரு ஹோமம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப வந்து மழை நிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க, சரி மழை நிக்கணும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஒருத்தர் மாத்திரம் கொடை இல்லாம போறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியும் மழை நின்னு போயிடும், நாங்கெல்லாம் சாமி கும்பிடுறோம், ஹோமம் வளர்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா நின்னுடும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல் இது. இதையே நாராயண பட்டத்திரி நாராயணத்துல 91வது தசகத்துல 5வது பாடலா பாடியிருப்பார். ஸ்ரேயோ மார்கேஷு பக்தா வதிக பகுமதேர் ஜன்ம கர்மாணி பூயோ காயன் க்ஷேமானி நாமான் யபி தது பயதஹ பிரத்ருதம் பிரத்ருதாத்மா உத்யத்தாசஹ கதாச்சித் குஹசிதபிருதன் क्वापि गर्जन् प्रकायन् उन्मादीव प्रनृत्यन् नयि कुरु करुणां லோகபாக்யஸ்ரேயம். மோட்சத்தை அடைவதற்கு உரிய வழிகளில் ஒன்றான பக்தி யோகங்களில் மனம் ஒன்றி நலங்களை கொடுக்கக்கூடிய பகவானுடைய அவதாரங்களையும் திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் நாம் அடிக்கடி பாட வேண்டும். அந்த இரண்டினால் நாம் மனம் உருகி மெய் மறந்து சில சமயங்களில் சிரித்து கொண்டும் வேறு சில சமயங்களில் அழுது கொண்டும் மற்றும் சில சமயங்களில் முழங்கிக் கொண்டும் உறக்க பாடிக்கொண்டும் பித்தன் போல் ஆட வேண்டும். இவ்வாறு உலக பற்று இல்லாமல் திரிபவனாக இருக்க நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பட்டத்திரி ரொம்ப அழகா இந்த விரும்பி தொழும் அந்த பாடலை அப்படியே இதுல வந்து வடமொழியில சொல்லியிருக்கார். அவ்வளவுதான் வந்து சொல்ல முடியும். இதுக்கு மேல இத பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா அதுக்கு இத பத்தி விளக்க சொல்றதுக்கோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி குருஜி. அதாவது இன்ற பொழுதும் பெருதுவர்க்கும் தன்மகனை சான்றோர் என கேட்டத்தாயின்னு வள்ளுவர் பிறந்து சொன்னார். இந்த சந்தோஷத்தை எனக்கு பெரிய நன்றி. அப்சர்வேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது
வகுப்புலையும் சொல்றது உண்டு. உங்களை பார்த்து எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கிறது, அந்த விஷயத்துல உங்களை பார்த்து கத்துக்கணுங்கிறது நான் எப்பவுமே இன்சிஸ்ட் பண்ற ஒரு விஷயம் தான். அதாவது நான் இப்படி பார்க்கிறேன். அதாவது நான் பாடலை சொல்லி இப்படி சொல்லித்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன புரிஞ்சுட்டேங்கிறதையும் என்னால சொல்லணும். அப்படி நான் சொல்றேன். அது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த குண சமாச்சாரத்தை மட்டும் கான்செப்டை மாத்தி சொல்லிட்டாங்க. எல்லாம் மழை வரணும்னு யாகம் பண்ணாங்கன்னு சொன்னேன், நீங்க மழை நிக்கணும்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அவன் கூட இல்லாம சென்றான்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்திட்டு சமாளிச்சுட்டீங்க. சந்தோஷம். அது என்னன்னா, இந்த நம்பிக்கை இருக்கிறதோ வரணுமோ அதை மட்டும் அந்த நம்பிக்கை. எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் ஒரு பக்கம் போனான்னா அவன் டிஃப்ரெண்டா தெரியும். வாஸ்தவம் தான். ஏன் டிஃப்ரெண்டா தெரியும்? அதனாலதான் அந்த நிலைக்கு உண்மத்த நிலைன்னு. உண்மத்த நிலை இருக்கு பாருங்கோ, அது வரணும்னு சொன்னா அடியும் முடியும் தொடர்பு இருக்கு. அடியும் முடியும் தொடர்பு இருக்கணும்னா நம்மளுடைய முடி சுத்தமா இருக்கும். அதுக்குதான் தனா மேடம் சொன்னது போல இந்த ஷாம்பு போட்டு குளின்னு சொன்னேன்னு சொன்னாலே, எதுக்காக சொன்னேன்னா, ஷாம்புங்கிறது ஏதோ இந்த கடையில் விற்கக்கூடிய சேஷன் பாட்டில் இருக்கிற ஷாம்பு. இந்த ஷாம்பு என்னன்னு கேட்டா, தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, அபிராமி பதிகம், இது போல மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் கிரந்தங்கள், சுவாமியை பத்தி இருக்கக்கூடிய வேத பாடங்கள், புராண பாடங்கள், இதிகாச பாடங்கள், இதெல்லாம் தான் நமக்கு ஷாம்பு. என்னன்னா மூளை அழுக்கப்பட்டு போயிடுது. அதை ஒழுங்கா கிளீன் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயத்தை தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? பாரதி சொன்னான், துணி வெளுக்க பொருள் உண்டோ, மனம் வெளுக்க பொருள் உண்டோ. மனம் வெளுக்கவும் பொருள் இருக்கிறது, மனம் வெளுக்கிறதுக்கு பொருள் இருக்கு. எப்போ அந்த ஒரு பிரபலமான ஒரு கதை தான். சாணி கூட எடுத்துன்னு வந்து 10 வாட்டி அலம்பினா என்ன ஆகுதுன்னா கூட கழிச்சுன்னு ஆயிடுத்து, பழைய சுரூபத்துக்கு வந்துருக்கு. இப்ப நீ போய் என்ன சச்சங்கத்துல இருந்து என்ன கத்துட்டேன்னு 10,000 வாட்டி போய் 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 பார்த்தா என் மூளை செலவை ஆகுறது. என் மூளை நல்லபடியா பியூரிட்டி ஆகும். இந்த ஒரு விஷயம் தானே, இந்த விஷயத்த நம்ம கை கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம தனலட்சுமி எடுத்து சொன்ன விஷயம். இப்போ அது சூப்பர் மார்க்கெட் தான், உண்மையிலேயே சூப்பர் மார்க்கெட் தான். நான் எப்பவுமே எல்லா வகுப்புலையும் நான் சொல்ற வகுப்பு சூப்பர் மார்க்கெட் தான். இறைவன் இந்த உலகத்தையே சூப்பர் மார்க்கெட்டை தான் படைச்சோம், தெரியுமா? எல்லாத்தையும் கொட்டி போட்டுட்டான். எல்லாத்தையும் கொண்டு அத்தனை இன்பங்களையும் அத்தனை சுகபோகங்களையும் கொட்டிட்டு, அத்தனை மோட்ச சாதனங்களையும் கொட்டிட்டு, ரெண்டுமே இருக்கு. யாருக்கு எது வேணுமோ பிக் பண்ணி, யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து தனியா போய் நீ கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதுக்கு இந்த மார்க்கம், அதுக்கு அந்த மார்க்கம், இதுக்கு இந்த மார்க்கம், இதுக்கு அந்த மார்க்கம் தெரிஞ்சு. இப்ப எந்த மார்க்கத்திலே யார் எந்த பக்கம் பயணிக்கணுங்கிறது அவரவர்களுடைய பிராரப்த கர்மாங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போய் சுவாமி வச்சு குருநாதர் சொல்ல, பகவானால செய்ய முடியாத காரியங்கள் தான் இருக்கு. என்ன மறுபிறவிங்கிற ஒரு விஷயத்த தர்றதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு தர்றதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அதனால அந்த அதிகாரத்தை தன் கையில வச்சு அந்த விஷயத்தை எப்ப நம்ம பிறக்கிறோமே மாதாவை உடல் செலுத்தால் கல்வினையின் கால் செலுத்தேன், வேதாவும் கை செலுத்தி விட்டானேன்னு பாடுறாரு. அதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் நம்மளுடைய பிராரப்தம். அது நம்மளுடைய புண்ணிய பாபங்களினுடைய அந்த கலப்பு, அந்த செயல்களினுடைய செய்கை இருக்கிறது. பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா நம்ம பேங்கோட தொடர்பு இருப்போம். கடன் வாங்கினாலும் சரி, எஃப்டி போட்டாலும் சரி. வட்டி போட்டா அவன் வட்டி கொடுக்க போறான், நமக்கும் பேங்குக்கும் தொடர்பு இருக்குது. கடன் வாங்கினா நாம வட்டி கொடுக்க போறோம், பேங்குக்கும் நமக்கும் தொடர்பு. இப்ப பேங்க்ல வட்டியும் இல்லை, நீங்களும் பணம் போடல, அவங்ககிட்டயும் நீங்க பணம் வாங்கல, அக்கௌண்ட்டே தேவையில்லை, பிரச்சனை இல்லை. அப்படி எதுவுமே இல்லாத நெல் பேலன்ஸ்டா வரக்கூடிய அந்த தன்மை எப்போ கிடைக்கும்? உடனே கிடைச்சிடுமா? உடனே கிடைச்சிடும்? கண்டிப்பா கிடைக்காது. பேர்பட்ட மகான்களால் கூட எளிதில் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்குன்னு கேட்டா இது. நிறைய மகான்கள் எல்லாம் என்ன சொல்றா, இது வரையும் தான் எனக்கு வருது, இதுக்கு மேல கண்டத்துக்கு மேல என்னால குண்டலினியை ஏற்ற முடியலன்னு சொல்லி புலம்புகிறாங்க. பட்டினத்தார் பாடலையா, தாய்மானவர் பாடலையா, இங்க வரையும் தான் வருது, இதுக்கு மேல போறதுக்கு கபம் அடைக்கிறது. உயிர் புக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் அப்படின்னு பாடுறாரு. அந்த இடத்துல வந்து நிற்கும்.
அப்படி வந்து நிற்கணும். ஜலன்பா சொல்றாரு விராமர். வெடுங்காலம் வெடுங்கூற்று காலம் வெள்ளி வெளிவரும் போது வெளி நிற்கவேன்னு சொல்றாரு. எதுக்கு கூப்பிடுறாரு பாரு, எனக்கு இன்னைக்கு என்னால கூட முடியுமோ தெரியாது, ஆனா இன்னைக்கே நான் பழகின்றேன். அப்போதைக்கு இப்போதே நமோ நாராயணா என்று சொன்னேன்னு சொல்றாரு. அதுக்கு எதனால சொல்றாரு தானே பொதுமா அந்த விஷயங்கள் எல்லாம் பாடலை சொல்லி சொல்லுவதுங்கிறது ஒரு கதை. பாடலிலே நான் என்ன புரிந்து கொண்டேன் சொல்றது ஒரு கதை. இந்த அந்த விஷயத்திலே நீங்கள் பாராட்டை பெற்றுவிட்டு இந்த விஷயத்தை சொல்லு. எதுக்கு இந்த பிறவி அப்படின்னா இதுக்குதான் வேற இறைநாமத்தை சொல்லாத நாள் நாள் அல்ல, இறைநாமத்தை சொல்லாத நாக்கு நாக்கு அல்ல, இறைநாமத்தை பேசாத வாய் வாய் அல்ல, இறைவனுக்கு சேவை செய்யாத சேவை உடம்பு மனித பிறவி அல்ல. இது இருக்கணும். இது ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து பாடல்களுடைய ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அணிகலமாத்தான் வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஆவரணமாக இருக்கு. தமிழ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ் அன்னைக்கு விளையாபதி விளையலாம், குந்தலகேசி குந்தலமாக, இப்படி ஒவ்வொன்னா சொல்றா இல்லையா. சிலம்பு வந்து பாத சிலம்பாக இருக்கிறது அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலம்பா இருக்குதுன்னு நம்ம வர்ணிக்கிறோமே அழகா தமிழ்ல. தமிழ் அன்னைக்கு அப்படி சொல்றோமே. அப்படித்தானே தமிழ் வேறு அம்பாள் வேறு. எந்த மொழியும் அம்பாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மொழியில் இருக்கக்கூடிய பாஷை பேசுகிறவாளும் எந்த தாய்மொழி பேசுகிறவாளும் இந்த மொழியை புருஷ ரூபத்திலே வர்ணிப்பதே. வாட் இஸ் யுவர் மதர் டங் ஆங்கிலத்துல கூட கேட்கு. வாட் இஸ் யுவர் ஃபாதர் டங் அப்படின்னு கேட்கலையே. கேட்கும் போது கூட தாயை பிரதானப்படுத்தி சொல்றது அப்படிங்கிறது நம்ம தேசத்துல மட்டும் இல்லை, விதேசத்துல கூட அது வழக்கத்துல. இப்படி அந்த அற்புதமான தாயை எப்படி கொண்டாட ரெண்டு பேரும் அற்புதமா சொன்னாங்க. அவனை கூப்பிட்டா அவள் வந்துடுவாள். ஒரு வீட்டுல ஒரு டாக்டர், அந்த டாக்டரை வந்து 24 hours யாரா வந்துட்டே இருப்பா போயிட்டே இருப்பா. நான் வாத்துக்கு மாமி இருக்கா பாருங்க, அந்த டாக்டரோட ஒய்ஃப் இருக்கா பாருங்க, அவளுக்கு ராத்திரியில திடீர்னு ஆனா அது வேதட்டா கடுப்பாயிடும். சில நேரத்துல கடுப்பாயிடும். யாரா இருந்தாலும் அவார்டு பண்ணிட்டு இருக்கு கடுப்பாயிடும். என்ன சும்மா எப்ப பாரு எங்க ஆத்துக்கார வந்து கூப்பிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது சொல்லுவோம். இதுவே ரெண்டு பேரும் டாக்டரா இருந்துன்னு வச்சுக்கோங்க, சுச்சுவேஷன் புரிகிறது, நீ கிளம்புதுன்னு சொல்லு. இப்போ இவரை மட்டும் கூப்பிட்டா எங்க ஆத்துக்கார தனியா இருக்கா திட்டுவா அப்படின்ட்டு இவருக்கு ஓடுறதுக்கு மனசு வந்துடும். அவளை மட்டும் கூப்பிட்டா எங்க ஆத்துக்கார தனியா விட்டு வந்துட்டேன், நான் போய் அவருக்கு சாப்பாடு போடணும்ட்டு இவளுக்கு மனசு வந்துடும். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டா இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பசிக்கிறதா சாப்பிடணும், தூக்கம் வர்றதா படுத்து தூங்கணும், பேசலாமா பேசுவோம், கதை சொல்ல போறியா சொல்லு, அனுகிரகம் பண்ண போறியா ஏதாவது ரெண்டு பேரும் இங்கேயே பண்ணு. எல்லாமே நம்முடைய சனாதன தர்மத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு, ஸ்திரத்தன்மையோடு, ஒரு நிச்சயத்தன்மையோடு, நம்பகத்தன்மையோடு, இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கமாண்டிங்ல வந்து நிக்கிறது அப்படிங்கிறதுதான் யதார்த்தமா. ஒரு முடிவிலிருந்து ஆரம்பம்னு சொன்னாங்களே, முடிவிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது அந்த அப்படின்னு சொன்னாங்க. அபிராமி பட்டர் வாயிலிருந்து வந்த விஷயத்தை அதை அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. அவர் முடிவில் விளிம்பிலிருந்து ஆரம்பித்தது அவருடைய விளங்கும் நினைக்கிறேன். அவரை கழுவேற்றம் செய்து விட்டாச்சு. ஒரு கயிறாய் அறிவர்தனம் கயிறை வந்து அறுத்துட்டு வர்றதுக்கு அந்த ராஜாவானவர் அவருக்கு அந்த பர்மிஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு பாடலா பாட பாட ஒவ்வொரு கயிறா அறுத்துட்டு வருது. சொல்லும் பொழுது ஒரு பாடலில் அந்த மனது ஒன்றும் பொழுது முதல் பாட்டிலேயே வந்திருக்கலாம். முதல் பாட்டிலேயே காப்பு செய்யுளுக்கே வந்துடும். நியாயமா பார்த்தா காப்பு செய்யுளுக்கே வந்திருக்கணும். ஏன் வரல? இது ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கமாவே இது வந்து ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றமாவே கூட நடக்கும் சில இடங்கள். ஏன் வரல? ஏன் வரலன்னா, ஒரு மனிதன் புறவுலகை சார்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய மனது லயிப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுத்து. நம்ம 1008 நாமா சொல்லு, 108 நாமா சொல்லுன்னா சொல்றமே, ஏன் ஒரு நாமால சொல்லிட்டு ராமா நமஹா காமாட்சி நமஹா சொல்லிட்டு போக முடியாதா? முடியும். ஆனா மனது அங்கே நிற்குமா?
அப்படின்னு கேட்டா எத்தனை பேருக்கு நிற்குங்கிறத கேள்வி. இப்ப நீங்க 1000 நாமா சொல்லும் பொழுது 1000 நாமாவிலும் மனது ஒடுங்குகிறதான்னு கேட்டா ஒடுங்கணும். அதுதான் எல்லா பெரியவர்கள் எல்லாம் கேட்கறது. ஒடுங்குறதா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப என்ன 1000ல் ஏதோ ஒரு நாமாவிலே அப்படி போய் லயிக்குமே. பாஸ்கராச்சாரியாருக்கு அப்படித்தானே ஆச்சு. அபர்ணா அப்படிங்கிற போது அம்மா என்ன கடங்காரனா வச்சுட்டு நீ மட்டும் அபர்ணையா இருக்கீடி அப்படின்னு சொல்லி லயிச்சதனுடைய காரணமாக அவருடைய கடனை அவருடைய மனைவியின் உருவத்துல போய் தீர்த்தாரு. இப்ப லயிப்பதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதானே பாவனைன்னு சொல்றோம். பாவனையோடு அந்த பக்குவத்தோடு பாவனையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெருமைப்பட்டவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல சிறந்த உதாரணம். இந்த உதாரணத்தை தான் அவரவர்களுடைய பார்வையிலே பார்க்க வேண்டும் என்பது அடியனுடைய ஒரு வேட்கையாக இருந்தபடியால இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு. ரொம்ப அற்புதம், ரொம்ப அருமையா நீங்க இருவரும் உங்களுடைய கருத்தை சொன்னீங்கோ. அதுல வேதத்தில இருந்து தனக்கே உரித்தான பாணியிலே வேதம் இதை சொல்றது, வேதத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு, வேதத்துல இந்த வாக்கியம் இருக்கு, இது இதோடு ஒத்து போறது அப்படின்னு அவரும் அற்புதமா சொன்னார். நீங்களும் உங்களுக்கு இது முதல் மேடை, அற்புதமான ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவீர்கள்னே சொல்லுவேன். முதல் மேடையாக இருந்தாலும் பயப்படாம தைரியமா நீங்க பொதுவா உங்களுடைய புரிதலை சொன்னதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சமயம் இதே போல அற்புதமான நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்போம். இன்னும் நிறைய கருத்துக்களை நாம் மேற்கொண்டு பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி இருவருக்கும் அடிகளுடைய அபூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு